ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உடலில் நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான மன அழுத்தங்கள், ஓவர் டென்ஷனு, அலைச்சல் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா வரக்கூடிய நோய்களில் வெப்பு நோய்களில் முதன்மையானது மஞ்சட்காமாலை. இந்த மஞ்சட்காமாலைக்கு பல பேர் மருந்து சொல்லியிருக்காங்க, நிறைய செய்திருக்காங்க. நம்ம அதை தடுத்துக்கிறதுக்கான மூலத்தை நம்ம கொஞ்சம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உள்ளே இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டில் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இந்த பகுதிகளாக இருக்கு இல்லையா, இந்த மண்ணீரல் பாதிப்புகளால் அல்லது கல்லீரல் பாதிப்புகளால், நுரையீரல் பாதிப்புகளால் மஞ்சக்காமாலை வரலாம். நுரையீரல் பாதிப்புகளால் கொஞ்சம் கம்மியாக வரும், நுரையீரலில் சேரும். மண்ணீரல் பாதிப்பும் கல்லீரல் பாதிப்பும் அதிகமாக இருக்கும்போது இந்த வெப்ப நோய்கள் தாக்கும். ஒன்று வாதம், ஒன்று பித்தம். இந்த விஷயத்தை 6 நிலைகளில் 3 உறுப்புகளையும் 6 நிலைகளில் பிரித்து 18 நிலைகளில் காமாலை உருவாகுது. ஊதுகாமாலை, வறட்காமாலை, மஞ்சட்காமாலை, இதில் ஹெச்சடைட்டிஸ் பின்னு ஒன்று இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, வெள்ளக்காமாலை, இப்படி எல்லாம் பல வகையான காமாலைகள் 18 நிலைகளில் உருவாகுது. அதனால தான் 3 உறுப்பையும் குறிப்பிட்டது. இந்த காமாலைகளை வராமல் தடுக்கும் பொருட்டு நம்ம மருத்துவத்தை ஏற்றுக்கும். ஏன்னா வந்த பின்பு எப்படி வேணாலும் நடந்துடலாம், வரத்துக்கு முன்னால் தடுத்துக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் இந்த காமாலை நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தா, ஓவர் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக ராத்திரியில் தூக்கம் முழிக்கிறவங்களுக்கு, உடலை வருத்தி கொள்பவர்களுக்கு, சிகரெட் பிடிக்கிறவங்க ஸ்மோக்கர்ஸ்னு பேர், அதுவும் தொடர்ந்து சிகரெட் செயின் ஸ்மோக்கர்னு அவங்கள சொல்லுவாங்க அவங்களுக்கு, அதே மாதிரி அதிக அளவில் சாராயத்தை குடிப்பவர்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த காமாலைகள் நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஹை டென்ஷன் வரும். அது இருந்தால் தான் அவங்களால அமைதியாகவே இருக்க முடியல, பயங்கர டென்ஷன் ஆவாங்க. வந்து வீட்டில் அப்போ தான் பிடிச்சி வீட்டில் நுழைவாங்க, நாற்றம் அடிக்கும். மனைவிகாரி காப்பாது ஏதாவது கேட்டால்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. கப்ப 2 சிகரெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. சில வண்டி ஓட்டிகள் பார்த்தீங்கன்னா, வாகன ஓட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் இருக்கும்போது, அதாவது பேசஞ்சர் இருக்கும்போது இந்த சிகரெட்டை பிடிக்க மாட்டான், முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துவான். போன உடனே திருப்தியாக சிகரெட்டு பிடி, அது என்ன திருப்தியாக சிகரெட்டு 2 சிகரெட்டு போட்டுருவான், திருப்பி இன்னும் கொடுத்தோம் கீழே போட்டுருவான். காசு எவனோ தானே கொடுக்குறான். ஒரு சிகரெட்டு எவ்வளோ விலைன்னா எனக்கு தெரியாது, 13 ரூபா, 5 ரூபா, 5 ரூபா இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். காசை கரியாக்குறது இதில் ஒரு வகை. இதனால் பொல்யூஷன் கிடையாதா? பொல்யூஷன் ஆட்கள், அதாவது சுற்றுச்சூழல் ஆட்கள் இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இங்கே சிகரெட்டு வாங்கலாம், அனுமதி இல்லை. அப்போ 18 வயசுக்கு மேலே தான் இவன் வாழ்க்கையே தொடங்குறான். அவனை இவன் பொட்டைக்கணும், ஒன்றில் பண்ணிடணும். 18 வயசு குழந்தைங்க என்ன பண்ண, சிகரெட் இல்லாததுனால துண்டு பீடி அடியில் அப்பா அம்மா ஏமாற்றி மறைமுகமாக வச்சு தம்மடிச்சுட்டு போயிடுது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் விற்கப்படுமா. புகையிலை வெக்கை நோயை உண்டாக்கக்கூடியது. உள்ளுக்குள்ள புகையிலையை எந்த ரூபத்தில் பயன்படுத்தினாலும் நோயை உண்டாக்கிடும். அந்த சுவையை பற்றி நம்ம சொன்னோம். வெறுன்னு பிடுங்கி எடுக்கும். பழகிட்டவனுக்கு விடுறது கஷ்டம். அதுக்கான மருத்துவத்தையும் என்ன பண்ணால் அந்த சிகரெட் விட முடியுன்றதையும் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். யாரோ சிலர் கொழுக்க, யாரோ சில குடும்பங்கள் பிழைக்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நோய்வாய்ப்படுகிறோம். சிகரெட்டை கண்டுபிடிச்சவன், சிகரெட்டை உற்பத்தி பண்ணுறவன் அப்படின்ற இடத்த பார்த்தா யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கையில் கொடுத்துட்டான். நம்மக்கிட்டேருந்து அவனுக்கு இது போகுது, ராயல்ட்டி போகுது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஞாபகம் வரல எனக்கு. போகுது அவனுக்கு.
இல்லை கோடிக்கணக்கில் எல்லாம் ரூபாய் 2 ரூபாயெலாம் கிடையாது. யாரோ சில குடும்பங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக புகையில மூக்குத்தூள் இருக்குது, இந்த வெத்தலையில் போடுற புகையிலைங்க இருக்குது, சிகரெட்டு பிடிக்கிற புகையிலைங்க இருக்குது. சில விவசாயிங்க ஆந்திர மாநில பகுதிகளில், தென்னகத்தின் சில பகுதிகளில் புகையிலை விளைவிக்கிறாங்க. அதனுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி விலைகள் 95 ரூபா, 100 ரூபா, 130 ரூபா வரலும் சுருட்டு, இவ்வளோ பெரிய சுருட்டு இருக்குது. சுருட்டு வெறும் இலையை சுருட்டி வச்ச சுருட்டுகள் அவ்வளோ விலையில் இருக்குது. அப்போது இது எல்லாத்தையுமே குடிக்கக்கூடியவர்கள் விடக்கூடிய புகை எங்கும் பரவும் பொழுது எல்லாருக்குமே அடிப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பேர் ராஜ்குமார்னு பேர், பழனின்னு கூப்பிடுவோம். கிண்டலாக சனிக்கிழமைன்னு கிண்டல் பண்ணுவோம். அவர் நல்லா சிகரெட்டு குடிப்பார். சிகரெட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார். அப்படியே ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு சிகரெட்டு, 3 பாக்கெட்டு சிகரெட்டு குடிப்பார். அந்த பேர் கேப்சனோ நம்ம கேப்டனோ ஏதோ ஒரு அது பேர் ஞாபகத்துக்கு வரல. சாஞ்சலர் இல்லை ஏதோ ஒரு சிகரெட்டு ஞாபகம் இல்லை, சீல ஆரம்பிக்கும். பாக்கெட் அப்போ அந்த சிகரெட் விலை 13 ரூபாய் 14 ரூபா ஒரு பாக்கெட்டு. 4 பாக்கெட் 5 பாக்கெட் குடிப்பார். குடித்தவருக்கு காதல் திருமணம் பண்ணார். முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான் 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழிச்சு பிறந்த பையன் 4 வயசு வரலாம் வளர்றான். 3-4 வயசு வரலாம். அது வரலுக்கும் அவனுக்கு அந்த பையனுக்கு எந்த நோயும் இல்லை. 4 வயது குழந்தையாக இருக்கும்போது கண்கள் வெளியே வருது. கண்கள் உள்ளே இருக்க கண்கள் வீக்கங்கண்டு கண்ணு பிதுங்கி வெளியே வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போனா கேன்சர். இவன் பிடிச்ச சிகரெட்டு பக்கத்தில் இந்த குழந்தைய மார் மேலே போடும்போது அந்த நெடி போய் இவனை எங்கே தாக்கியிருக்குன்னா கண்களில் தாக்கியிருக்கு. அந்த குழந்தைய செத்து போயிட்டான். அந்த குழந்தை அந்த பையன் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த புகைப்பட்டு அந்த நண்பரும் இப்போ உயிரோட இல்லை. அதனால் அதை பற்றி சொல்கிறதுல தப்பு இல்லை. ஒரு சிகரெட்டு ஊதி விட்ட புகைங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போய் நாத்தமாக வெளியே அந்த நாத்தத்தை தாங்க முடியாத பச்சிளம் குழந்தை என்ன நடக்குதுன்னே தெரியல, கண்ணு வெளியே வந்துடுச்சு. டாக்டர் கிட்ட போய் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் எங்கேயோ செக்அப் பண்ணி பார்த்தா கண்ணில் கேன்சர் வந்திருக்கு. கண்களை எடுத்தால் பிழைக்க முடியுமா? ஒரு கண்ணு வீங்குது, இன்னொரு கண்ணு வெளியவே வந்துடுச்சு. அதை கண்களை எடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும் அந்த குழந்தை. இந்த கண்களில் வச்ச புற்று அடுத்த கண்களுக்கு தாவது, மூளைக்கு பாது, அந்த குழந்தை செத்து போச்சு. இவ்வளவு ஒரு கொடூரம் நான் என்கிற ஆங்கார திமிரில் செய்யக்கூடிய ஒரு தவறு. சிகரெட் பிடிக்கிறது ஒரு ஸ்டைல். அப்போ அப்படின்னு விடுவார். பெரிய மனுஷங்க யாராவது ஊருக்கு பெரிய மனுஷன் சொல்லுற தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா திருப்பிக்குவார் தலையை சுண்ணுவார். அவங்க போன உடனே பண்ணுற சிகரெட்டை பின்னாடி வச்சுக்குவார். வச்சுன்னு வணங்கும்பா அப்படின்னு அப்பா தான் கூப்பிடுவாங்க இல்லையா பெரியவங்களே. இப்போ தானே கொஞ்சம் சார் அப்படிலாம் வந்துருக்குது. யாரும் அப்பாவா இருக்க விருப்பப்பட்டதில்ல. டை அடிச்சு சாராயிடுறாங்க. கண்ணு போனாலும் பரவாயில்ல எனக்கு, ஆனால் நான் சாரா இருக்கணும், வணங்கும்பா அப்படின்வார். அந்த பெரியவங்க சமயத்தில் கையை திரும்பி பார்த்தாங்கன்னா எடுத்து வாயில வச்சுக்குவார். என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், அப்படியே மச்சான் அவனுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், மரியாதை கெட்டுக்கிறது என் கையை பார்க்குறான், நான் எதுக்கு அவனுக்கு மறைக்கணும்னுமா. சிகரெட்டு பிடிக்கிறது என் சொந்த விஷயம், என் உடம்பை நாங்கள் எடுத்துக்கிறேன், அதை இவன் என்ன கேட்கறதுன்னு கேட்பான். ஒரு வகையில் அது நியாயம் மாதிரி பட்டாலும் உன் உடம்பை நீ கெடுத்துக்கிறியான்ற ஒரு ஏக்கத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க. அதை தவறுன்னு நினச்சி பிடிக்கிறதும் பிடிக்காதும் அவங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் இந்த சிகரெட்டு புகை, நச்சு புகை அந்த குழந்தைக்கு கண்ணில் பட்டு கண்ணே போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு கண்ணை எடுத்தது இப்படி இருக்கும். அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் இந்த கண்ணில் பரவி மூளைக்கு பரவி 2 கண்ணும் அவிஞ்சு அந்த குழந்தையும் செத்து போச்சு. யோசிச்சு பாருங்கள், கண்ணு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு. ஒன்றுமே தெரியாத 3-4 வயசு குழந்தை. அவருக்கு என்னாச்சு, ஒரு 35 வயசில் லங்ஸில் பிரச்சனை வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் ஓட்டை போட்டு லங்ஸில் இந்த நீரை எடுத்து ஆள் இந்த தொட சைஸ் இருக்கும் ஒரு கையும், அவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தவர் 35 கிலோ 40 கிலோவுக்கு சுருங்கிட்டார். 90 கிலோ 95 கிலோ இருந்தவர் 50-60 கிலோ வெயிட்லெஸ் ஆகி போய் இன்னைக்கு இப்படி தூக்கின போயிடுச்சு, கூண் விழுந்த கூடு மாதிரி. அவரும் கடைசியில் சர்க்கரை நோய் என்ற ஒரு நோய்க்கு அரக்கனுக்கு அடிபட்டு என்னென்னமோ ஆகி தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டார். இந்த தற்கொலை எண்ணத்தையும் இந்த சிகரெட்டு போக தூண்டுதுன்றதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ சிகரெட்
அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக பிடிக்கணும். ஏதோ ஒரு நாட்டில் பேர் தெரியும், அமெரிக்கான்னு கூட சொல்லலாம், நமக்கு ஏதோ ஒரு நாட்டில் எங்களுடைய கம்பெனி சிகரெட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகான பெண்கள் யாரும் உங்ககிட்ட நல்லா நெருங்கி பழகுவாங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டானோ ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால். இஷ்டத்துக்கு அந்த சிகரெட்டு பிச்சுன்னு போகுது, சேல்ஸு பயங்கரமான சேல்ஸு. அந்த கம்பெனியில் இருக்கவங்க இவனோ பொதுநல வழக்கு, இன்றைக்கெல்லாம் நம்ம பொதுநல வியாதிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கேஸை போட்டார் அந்த கம்பெனி மேலே. நீ இந்த சிகரெட்டை பிடிச்சா பெண்கள் நிறைய பேர் பழகுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்ட, அதனால் சில தப்புகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேஸை போட்டார். கம்பெனிக்காரன் வக்கீலை வச்சு ரொம்ப ஈஸியாக கொஸ்ட்டு போயிட்டான். என்னான்னு சொன்னால், சிகரெட் அட்டமெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டை பிடிக்காதீங்க, இது உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு எழுதியிருக்கான் இங்கிலீஷில். அதுக்கு மீறி பிடிச்சினா நீ ஆண் தன்மையை இழப்பாய், பெண்கள் மலட்டுத்தன்மையை வந்துடும். அதன் காரணமாக பெண்கள் ஈஸியாக அவங்ககிட்ட பழகுவாங்க அப்படின்றதுக்காக அந்த ஆடை கொடுத்தேன் அப்படின்ட்டு அவன் கம்பெனி அந்த கேஸை உடைச்சிட்டு, எவன் கேஸை போட்டாலும் அவங்ககிட்டே ஒரு அமௌண்ட்டை வாங்கி காட்டிட்டான் கம்பெனிக்காரன். இது இப்படி ஒரு நூதன டெக்னிக் இதில் இருக்குது. அப்போது ஒரு சிகரெட்டு பிடிக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்றத அடிப்படையில் பிடிச்சோம்னா நமக்கு இந்த விவரம் புரிஞ்சிடும். இந்த அடிப்படையில் நம்ம பிடிக்க தவறும் பொழுது வேறு மாதிரி போயிடும். ஆக இந்த சிகரெட்டை பிடிச்சி நாசம் பண்ணும்போது உடலில் வெக்கை நோய்கள் உண்டாகி கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் 3 இடத்துங்கள்லையும் பாதிப்பை கொடுத்து 18 வகையான மஞ்சட்காமாலைகளை உருவாக்குகிறது. அதுதான் ஊதுகாமாலை, வெள்ளக்காமாலை, இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காமாலைகள் 18 வகையில் நான் அதை அடுத்த தரம் சொல்கிறேன். இந்த 18 வகையான காமாலைகளும் உருவாகிறது. ஒரு மனிதன் சிகரெட்டை பிடிக்கும்போது உருவாகிற பிரச்சனை இது. 2வது சாராயம். உடலையும் அழிச்சு உள்ள இருக்க வித்து சக்தியும் காலி பண்ணி மிந்துக்களை நீர்க்க வச்சு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை சேர்த்து கர்ப்பப்பையை வீங்க வச்சு கருமுட்டைகளை வெடிக்காத பண்ணி பெண்களுக்கு மலட்டுத்தன்மையையும் உருவாக்குகிறது. பொம்பளைங்களாம் சாராயம் குடிக்கிறாங்களான்னா சாதாரணமாக குடிக்கிறாங்க இப்போ. அதனால சொல்கிறேன், இதில் காலேஜ் பசங்களாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் பார்த்தது கிடையாது. சாராயம் குடிக்கிறதுன்ற ஒரு ஃபேன்சி ஆகிப்போச்சு, ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் வருங்காலத்து சந்ததிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் தானே இது. நோய் வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுற வேண்டியது. அவன் அறுத்து எரிஞ்சு எதையோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்ப்பான், முடியல அப்படின்னு சொன்னால் எல்லாம் காட் அப்படின்ட்டு அவன் போயினே இருப்பான். நம்ம செத்து போனால் நம்ம குழந்தைகளும் நம்ம மனைவியும் கணவனும் யாரோ எவ்வளவு ஒரு கடுமையான பாதிப்பை அடைவாங்கன்றது நம்ம புரியறதில்லை. சாராயம் என்பது ஒரு வகையான வாயு, கேஸு. அந்த கேஸு உள்ளே போகும் பொழுது வெறும் சாராயத்தை வாயில் கூப்பிச்சா புண்ணாக்கிடும் வாயாம். அந்த மாதிரி உள்ளே போகும்போது அதை தண்ணி ஊற்றி கலந்து உள்ளே தள்ளும்போது அது வாயுவாக மாதிரி சிறுமூளையை பாதிக்கடைக்க வைக்கிது முதல் வேலை. அதனால் டென்ஷன் வருது, கோபம் வருது, ஆத்திரம் வருது. குடித்தா மட்டும்தான் நிதானமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சண்டை போட்டால் கூட நீ குடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு J75 அப்படின்னு அந்த கேஸுக்கு ஒரு சட்டத்தை நிர்ணயம் பண்ணி பணத்தை அதிகமாக ஃபைன் பண்ணி பண்ணுவாங்க. தன்னிலை இழந்த நிலையில் நீ தகராறு பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் வந்துடும். ஆக தன்னிலை இழப்பதற்கா மனிதன் இவ்வளோ போராடுறான், தன்னை அறிவதற்கு போராடுறானான் போது தன்னை அறிவதற்கு தவமார்க்கமும் தன்னை இழப்பதற்கு லஹரி வஸ்துக்களும் போதை வஸ்துக்களும் நமக்கு துணையாக நிற்கிது. பல பேருக்கு டென்ஷன் 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 யாருக்குப்பா இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்குது. அந்த டென்ஷனை விலக்கி வைக்க பார்க்க தெரியாத பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய நோய்களில் மிக அதிகமான நோய் அப்படின்னு சொன்னால் இந்த மஞ்சட்காமாலை. இன்றைக்கி இருக்க சில மஞ்சட்காமாலை நோய்களுக்கு மருந்து இல்லை, அந்த அளவில் போயிட்டுருக்கு. மருந்து கண்டுபிடிச்சின்னு வராங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நோய் கிருமிகள் வைரஸ்களாக மாறி அரக்கர்களாக மாறி வெகு வேகமாக உடலில் பரவி பசி எடுக்க விடுறதில்ல, விக்கல் வர வைக்குது, வாந்தி வர வைக்குது, மோஷனை கட்டுது, யூரினை ஃப்ரீ பண்ணல, உடல் வீங்குது, கால்கள்லாம் சில பேருக்கு பெருசு பெருசாக வீங்கிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். மூஞ்செல்லாம் புஷ்ஷுன்னு ஆகிடும், கண்கள் வெளியே வந்த மாதிரி இருக்கும், கழுத்து நரம்புகள்லாம் கோடு விழுந்து சுருக்கம் காணும், வயிறு முன்வயிறு இங்கேருந்து பெருக்கும், மார்பகங்கள் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது, கை கால்களில் ஒரு நடுக்கம் தளர்ச்சி உருவாகுது.
இதெல்லாம் உருவாக்கி ஒருத்தனை நாசம் பண்ணுது. இதை லெவல் பண்ணுறதுக்காக கோழிக்கறின்னு ஒன்றை சாப்பிட்றோம். அது இதை விட மோசம். ஃபுல்லாக மருந்துலேயே கொடுக்குறான். 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த வாசகத்தை கோழியை சாப்பிடாதீங்க 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 வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவிலேருந்து இங்கே ஏதோ ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்குது. கோழிக்கறி வந்து சாப்பிட்டாக்கா மலட்டுத்தன்மை அடைவோம்னு. இப்போ கோழிக்கறியுடைய தன்மைகளை பல பேர் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உள்நாட்டிலேருந்து சொன்னா எதுவும் பயன் எடுக்காது. வெளிநாட்டிலேருந்து வந்தால் தான் நமக்கு புரியும். அமெரிக்காவே சொல்லிட்டானா, அவன் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பான். நாங்கள் என்ன பிடிங்கன்னு சொல்கிறோம்? வெங்காயமாக சர்ச்சின்னு இருக்கிறோம், நாங்கள் தோல் உரிச்சுன்னு இருக்கிறோம். அதெல்லாம் நாங்களும் சொல்கிறோம். செய்யாதீங்கடா, செய்த கெட்டு போயிடுங்கடா. மஞ்சக்காமாலை நோய் மூலமாக வர்றதே அந்த கோழிக்கறியால் தான். சாராயம் குடிக்கிறவன் பூரா சிக்கன் தான். வழி பூரா சிக்கன் பக்கோடா, பீப் பக்கோடா. இன்னும் இந்த பக்கோடா வரப்போதோ தெரில. வாங்கி அதை தோலோட கழுவுறானோ, கழுவுல ஹலால் செய்யப்பட்டது ஏதோ ஒன்றை போட்டு மாவில் தோச்சி அதில் கொஞ்சம் அஜினோமோட்டோன்னு ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த இந்த சோடா ஒன்று இருக்குது. என்ன சோடா அது? ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர்னு ஒரு மாவை போட்டு பிசைஞ்சு அந்த கறியை ஒரு சாயங்காலம் மத்தியானம் ரெடி பண்ணால் தான் நைட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா. போட்டு விட்டுட்டு அது கூட அந்த இது ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கேசரி பவுடர்னு ஒரு சிகப்பு சாயம். அது முழு கெமிக்கலு. அந்த தத்ரம், அந்த தத்ரத்து இது கூட கலந்து எல்லாமே கெமிக்கல். அஜினோமோட்டோ கெமிக்கல், அப்போ சோடா கெமிக்கல். கார்ன்ஃப்ளவரும் மோசமான ஒரு சூழலில் தான் அந்த கார்ன்ஃப்ளவரும் கெமிக்கலாக வெளியே வருது. அதில் கலக்கிற சிகப்பு சாயமும் இதுதான் கெமிக்கல் தான். பெருங்காயத்தூள்னு இன்னைக்கு ஒரு வெங்காயத்தை வித்துன்னு இருக்கானுங்களே, மரத்துலேருந்து வடிஞ்ச பால் போக இன்னைக்கு கெமிக்கலை சேர்த்து அது கூட எசன்ஸை ஊற்றி பெருங்காயம்னு ஒரு கர்மாந்தத்தை வைக்கிறான் டப்பாவில் போட்டுன்னு. அதை தூவி எல்லாத்தையும் கலந்து அது கூட என்னென்னமோ இஞ்சி பூண்டு என்னென்ன வெங்காயத்தையும் போட்டு குழப்பி சொதப்பி எல்லாம் பதப்படுத்துறானுங்க. 4 மணி நேரத்தில் 5.5 மணி நேரம் வரலாம் ஊறணுமா. அது ஊறினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு சுக்காவாக வறுத்தது தோலோடு போட்டால் கொழுப்பான். எண்ணெயிலே பாதி பூட்ச அதை போட்டு எடுத்து இவனுங்க நறுக்குன்னு கட்சின்னு அதில் ஹார்ட் அட்டாக் வந்துடுமா. அது சாப்பிட்டதுனால 2 வெங்காயம் கை கழுவுறதுக்கும் வாய் நாற்று அடிக்கிறதுக்கும் ஒரு எலுமிச்சை பழத்துண்டு வச்சு வித்துன்னு இருக்கிறான். கிராம் 40 ரூபா 30 ரூபா இப்படி போயிடுச்சு. காரணம் இதெல்லாம் சாப்பிட்டு சாராயத்தை குடிக்கிறவனுக்கு பூரா கோழிக்கறி போட்டால் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணுவோம். குடல் வேகாத அந்த கறி தடுக்குமா. குடல் வேகாத அந்த கறி தடுத்துருந்தான். ஏன்னா சாராயம் உள்ள பொண்ணே குடலெல்லாம் அரிக்கும். அதுக்கு உணவு இருந்ததுன்னா அது அரிக்கிறத விட்டுட்டு உள்ளே இருக்கிறத சாப்பிட்றோம். ஆனால் உள்ளே போன விஷம் இருக்குதே அது சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரத்தத்தில் பரவும் போது ஆண் வித்து அணுக்களையும் உயிரணுக்களையும் முதல்ல கொன்னுடும். செத்து போனவனுக்கு விந்து நீத்துரும். உடம்புல ரத்தம் கெட்டியாகும். இது ரொம்ப தண்ணியாக மாறிடும். இந்த சாராயம் குடிச்சதுனாலையும் கேஸ் உள்ளே பரவுனதாலையும் இந்த கறி உள்ள நீத்துரும். நீத்துனதுக்கு அப்புறம் இவனுக்கு எங்கே இது எல்லாம் ஏந்துக்கிறது? அவ்வளோதான். 50 வயசு 45 வயசு முட்டி வலி வந்துச்சு சாமி, மருந்துக்குதா? எண்ணெய் தடவணுமா உள்ளுக்கு எடுக்கணுமா? உள்ளுக்கு எடுத்த விஷம் வெளியேற்றுறதுக்கே 48 நாள் ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒரு மருந்து கடைக்கு போனால் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து முட்டி வலி எடுத்துக்க டெம்பரவரியாக ஸ்டீராய்டு மெடிசன் இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு முட்டியில் இருக்க பால் தேஞ்சி போச்சான், அறுத்து எடுத்து ஸ்டீல் வைக்கணுமா. பால் எடுத்துட்டு ஸ்டீல் வைக்கிறான். எத்தனை நாளைக்கு வேண்டிய நடமாட்டம்? ஓட முடியுமா? மலையேற முடியுமா? படிக்கட்டி ஏற முடியுமா? சுகபோகம்ன்ற இடத்துல முடங்கிடுறான். அப்போது ஒரு சின்ன நமக்கு தேவையற்ற சாராயத்தை உள்ளு குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது? அது கூட கோழிக்கறியை சைட் டிஷ்ஷாக வச்சா என்னென்ன பிரச்சனை வருது? சித்திக்கிறமா? இல்லை. சாராயத்தில் சோமபானம் சுறாபானம் 2 வகை. சோமபானம், சோமன்னா சந்திரனுக்கு ஒரு பேர் இருக்குது, நிலவு இருக்கு, அதுக்கு சோமன்னு பேர். அது சிறுமூளைக்கு இதமளிக்கக்கூடிய இடத்துல பழரசங்களை குடிப்பது. ஒரு காலையில் பழத்தை ஒரு திராட்சை பழம் இருக்குது, விதையுடைய பழம், சீட்லெஸ்ஸு கிடையாது. விதையுடைய பழத்தில் கருப்பு திராட்சை கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதில் கொஞ்சம் ஜாதி பத்திரி, மாசிக்காய், லவங்கம் கண்டிப்பாக போடணும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டில் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா ரத்த அணுக்களின் பெருக்கம் அதிகமாகும். உயிர் சத்துக்களுடைய
உயிர் சத்துக்கள் அதிகமாகும், நோய்கள் தீரும், தூக்கம் நல்லா வரும், மண்டைக்கு ஓய்வு கிடைக்கும். இதை என்ன பண்ணிட்டான்னா, இது ஒயின் அப்படின்னு பேரை வச்சிட்டான், வைன் அப்படின்னு பேரை வச்சிட்டான். அந்த வைன்றதை இத்தனை நாள் ஊற வச்சுது, இத்தனை நாள் ஊற வச்சுன்னு அதை குடிச்சுன்னு இருக்கிறோம். தூக்கத்தையாக கொடுக்கும், அதில் இருக்க ப்ரெசர்வேட்டிவ் ஒன்று சும்மா விட்டுருமா? நேச்சுரலாக கருப்பு திராட்சையை வாங்குகிறோம், கழுவி எடுக்கிறோம், அரைச்சி 8 மணி நேரம் காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருங்க. ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மாசிக்காய் போட்டுடலாம். நான் கொஞ்சம் ஏலக்காய், அது பேருன்னா அந்த கிராம்பு போட்டு நல்லா அரைச்சி ஊற வச்சுட்டு நைட்டு வரும்போது கலக்கிட்டு வெடிகட்டி கூடிங்க, தூக்கம் நல்லா வரப்போகுது, உடம்புக்கும் ஆரோக்கியம். செய்கிறோமா? அது யார் செய்து கொடுக்குது? யார் செய்து கொடுத்தா வாங்கி வச்சு குஷ்டு போகலாமே? உங்கள் உடம்புக்கு நீதான்பா குடிக்கணும், அர்த்தம் கொடுக்க முடியாது. இதை முறையில் பயன்படுத்தினா சோமபானம்னு பேர். கடுக்காய், இந்த வேளம்பட்டை, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு இப்போ ஏதோ ஒரு யூரியாவை என்னமோ போடுறாங்க, அதில் போட்டு காய வச்சு கரியேர்னு இருக்கான் காவா தண்ணி மாதிரி பானையில் வச்சுருவான். வச்சுட்டு ஒரு பானையை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஓட்டை போட்டு அதுக்கு ஒரு தட்டை வச்சு அதில் ஒரு டியூபை சொருகி மேலே தண்ணி இதை உள்ளே ஃபுல்லாக ஊரில் எடுத்து ஊற்றிட்டு மேலே தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுக்கிறான். இதுக்கு சுறாபானம்னு பேர். இப்போ ஃபேக்ட்ரிங்களில் வேறு மாதிரி பண்ணுறாங்க, அதை இதே டெக்னிக்கில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. கரும்புச்சாறுலேருந்து எடுக்கிறேன், எத்தனால்லேருந்து எடுக்கிறேன், என்னென்னமோ சொல்கிறானுங்க. அந்த சுறாபானம் என்பது உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அணுத்வாரங்களை சுத்தம் செய்ய புறத்திற்கு தடவை பயன்பட்டது. சோமபானம் என்கிற பழரசங்கள் எந்த பழத்தை வேணாலும் குடிக்கலாம். திராட்சை ஒரு பர்டிகுலர் இதுக்காக சொன்னேன். எந்த பழத்தை வேணாலும் குடிக்கலாம். மிக்சடு ஃப்ரூட்டும் குடிக்கலாம். மிக்சட் ஜூஸ்னு விற்கிறான், அதை கூட 8 மணி நேரம் நீங்கள் வாங்கி வச்சு, நீங்கள் பழத்துக்கு வாங்கி அரைச்சி 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதில் கண்டிப்பாக ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மாசிக்காய், கிராம்பு தேவைப்படின் ஒரு 4 ஏலக்காய் தேவைப்பட்டா, ஏலக்காய் பயன்படுத்த வேண்டாம், தேவைப்பட்டா வாசனைக்காக வடிகட்டி குடிச்சிங்கன்னா சோமபானம். கடையில் விற்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கினா மேலே தேடுனா சுறாபானம். 2005 2015 5 கோடி பனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி. கல் உடம்புக்கு உரம் கொடுத்தது, நினைவுக்கு பலம் கொடுத்தது, பல விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிச்சது. அதில் இருந்த வெல்லம் போச்சு. 5 கோடி பனை மரங்களில் பனம் சாறு அவ்வளோ உடம்புக்கு நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது போச்சு. கற்கண்டு போச்சு, பனம் சக்கரை போச்சு. 5 கோடி மரங்கள். ஒரு நாளைக்கு 15 கோடி மக்கள் அந்த 5 கோடி மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சாறுகளை பருகி உடம்பை உறுதியாக்க முடியும். அதெல்லாம் வெட்டி தீர்த்துட்டு இவன் சாராய கம்பெனி வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தனை வெள்ளையனுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறான் சாத்தானுக்கு. இதில் காஸ்ட்லியான குடி, மட்டமான குடி. இந்த குடியை குடிக்கிறதுனால உடல் வெந்துடும். உடம்புல என்னென்ன நோய்கள்லாம் வரும்னு சொன்னேன். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, கீழநெல்லி மாதத்திற்கு ஒரு முறை ஒரு உருண்டை சாப்பிடுங்க. வாரத்திற்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அதை கடைஞ்சி உள்ளுக்கு சாப்பிட்டோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படி இருக்கும்னா கசகன கருப்பாக சாறு வரும், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த ஹெப்படைட்டிஸ் பின்றது, அப்புறம் அந்த சொன்னமே ஊதுகாமாலை, மஞ்சகாமாலை, எல்லா காமாலையும் விலகிடும். இந்த 3 உறுப்புகளுக்கு, ராஜ உறுப்புகளில் 3 கல்லீரல், மண்ணீரல், நுரையீரலில் நீர் சேரக்கூடாது. அதுக்கு அழுத்தம் கொடுக்காது. வெப்ப நோய்களை தீர்க்கக்கூடியதில் மிக மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்ணி. நம்ம பெருமானார் இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த கரிசலாங்கண்ணியில் இந்த நோய் தீர்ப்பு முறையில் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு உருண்டை கீழாநெல்லியை போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குங்க. பசுமாட்டு பால்லேருந்து எடுத்த தயிர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த 3 உறுப்புகளையும் பாதுகாக்கும். லங்ஸில் நீர் சேரக்கூடாது. கல்லீரல், மண்ணீர், வாத பித்த உறுப்புகளில் நோய்களை அண்டவிடாது. அந்த பேங்க்ரியாஸ் கிளீனமாக மேலே இருக்க அழுக்குகளை விளக்கிடும். கரிசலாங்கண்ணியை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ சாப்பிட்டு வரும்போது கரிசலாங்கண்ணி அது கூட சப்போர்ட் பண்ணும். வருமுன் காப்பது தான் நல்லது, வந்த பின்பு தவிப்பது என்பது அர்த்தமற்ற ஒரு பாட்டை. அந்த பூம்புகார்ந்த பாட்டில் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி. நம்ம ஏமாளியாக வாழவானா, அறிவாளியாக வாழுவோம். இந்த மாதிரி நோய்களை தீர்த்து கொள்வதற்கு
மஞ்சட்காமாலை என்கிற அரக்கனை அழித்து ஒழிப்பதற்கு கரிசலாங்கண்ணியையும் கீழா நல்லியை விட சிறந்த மருந்து கிடையாது. முன்னாடியே சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு பாதுகாக்கப்படும், கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் நோய்கள் வராது, நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு வழி ஏற்படும். சாராயம் குடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, ரெண்டுமே உடம்பு கெடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி கலந்த வணக்கத்துடன்.